திருமந்திரம் பாடல் 23. எல்லையற்ற அருள். வல்லவன் வன்னிக்கு இரையிடை வாரணம், நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை, இல்லன வேண்டா இறையவர் தம்முதல், அள்ளும் பகலும் அருளுகின்றானே. வரி 1. வல்லவன் வன்னிக்கு இரையிடை வாரணம். வல்லவன் என்பது எல்லாம் வல்ல சக்தி படைத்தவன். வன்னி என்பது நெருப்பு, அக்னி. இரையிடை என்பது நடுவில், வாரணம் என்பது யானை. கடல் நடுவிலும் நெருப்பாய் நிற்கும் வல்லமை மிக்க இறைவன். வரி 2. நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை. நில்லென நிற்பித்த என்பது உறுதியாய் நிலைநிறுத்தியவன். நீதி என்பது தர்மம், ஈசன் என்பது இறைவன். தர்மத்தை நிலைநாட்டும் நீதியின் உருவான ஈசன். வரி 3. இல்லென வேண்டா இறையவர் தம்முதல். இல்லென என்பது இல்லை என்று, வேண்டா என்பது மறுக்க வேண்டா. இறையவர் என்பது ஞானிகள், அறிவுடையோர். தம்முதல் என்பது அவர்களின் தலைவன். ஞானிகள் அவனை ஒருபோதும் மறுப்பதில்லை. வரி 4. அல்லும் பகலும் அருளுகின்றானே. அல்லும் என்பது இரவு, பகலும் என்பது பகல் நேரம். அருளுகின்றானே என்பது கருணை பொழிகிறான். இரவும் பகலும் இடைவிடாது தன் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறான். இப்பாடலின் சாரம் என்ன? கடல் நடுவிலும் நெருப்பாய் நிற்கும் வல்லமை மிக்க இறைவன் நீதியின் உருவமாக விளங்குகிறான். ஞானிகள் அவனை ஒருபோதும் மறுப்பதில்லை. அனைத்து தேவர்களுக்கும் மேலான அவன் இரவும் பகலும் ஓயாது தன் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறான். இயற்கை விதிகளையும் கடந்து நிற்கும் அவனது அருள் எல்லையற்றது என்பதே இப்பாடலின் மையக் கருத்து. ஓம் நம சிவாய.